என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாயா? ஏனென்றால் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நாளைய தினம் வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்கின்ற இந்த ஓரிடத்திற்கு நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் என் பிள்ளையே. அப்படி மட்டும் அந்த இடத்திற்கு நீ சென்று விட்டாயானால் இனி இந்த இடம் உனக்கு சொந்தமானதாக இருக்காது. நிச்சயமாக இதைவிட ஒரு நல்ல இடத்திற்கு நீ செல்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாதல்லவா? உனக்கென நான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நீ நல்லதை பெறத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த பிரத்யங்கரா முன்னின்று ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்க நினைக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. இனி முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதை பற்றியும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு கலங்கி விடாதே. உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஏற்பட போவது கிடையாது. ஓரிடத்திற்கு செல்வதனால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு நீ தயக்கம் காட்டக்கூடாதல்லவா? அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் அல்லவா? அதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை மட்டும் உன்னிடம் நாளைய தினம் இருந்து விட்டால் போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களும் சரி, இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு தீமைகள் நடக்கிறது என்றால் யார் நினைத்தாலும் எந்த தீமையை கொண்டும் உன்னை நெருங்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது அப்படிப்பட்ட இந்த இலை நாளை உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளைக்கு சரியாகவே கிடைக்கத்தான் வேண்டும். என் குழந்தை விருப்பப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளையின் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறத்தான் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்து சொல்லும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இது போன்ற செய்தியை யாரிடத்திலும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. ஆனால் உனக்கு நான் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இலை கிடைத்தால் போதுமா? வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடுமா என்று நீ நினைக்கிறாய். அது மாறும். நிச்சயமாக
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் அது கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனிமேல் என் பிள்ளை, நீ நினைத்ததை எல்லாமும் நிச்சயமாக சாதித்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. ஒரு விஷயம் உன்னுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்ற நினைக்கிறது என்றால், என் பிள்ளைக்கு இதைவிட வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? இதை தாண்டி வேறு எது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது? உனக்கான நேரமினி எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான காலம் இது எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி நடப்பது எல்லாமுமே உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் என் பிள்ளைக்கு ஓரளவிற்கு தெளிந்து, இனி என் பிள்ளை விரும்பிய வாழ்க்கை என் பிள்ளைக்கு கிடைக்க தயாராக இருக்கிறது. என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் என் பிள்ளைக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்திட தயாராகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று உணர்ந்துவிட நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை நோக்கி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென செயல்படுத்த நினைக்கும் இந்த நேரம், என் பிள்ளையினுடைய வெற்றி ஒரு இலையிலிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன். உடனே அம்மா ஓட்டமெடுத்து விட்டேன் அல்லவா என் பிள்ளையிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று. என் குழந்தையே, நேற்று உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வரவில்லை. அதற்கான காரணம் இதுதான். உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நான் கொடுக்க எண்ணிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்க முடிவெடுத்து விட்டேன். இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் என் பிள்ளை எப்பொழுதும் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டுதான் இன்னமும் நின்று கொண்டிருப்பாய். எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் உன்னை நிச்சயமாக திருப்திப்படுத்தி விடவே முடியாது. எப்படிப்பட்ட விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ நினைத்த விஷயத்தை அடையச் செய்ய முடியாது. அதனால்தான் இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் இனி எல்லாமுமாக என் குழந்தை தன் வாழ்க்கையை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை தரும். இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடு நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, நான் சொல்லக்கூடிய இந்த நேரங்களில் உன் மனதிற்குள் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் என் பிள்ளை எதை பற்றியும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய அன்பு நிலையான அன்பு. இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு உறுதியாகவே உன் வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய அன்பு. இது போன்ற ஒரு அன்பை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாதல்லவா? அப்படிப்பட்ட இந்த தாய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உன் நேரத்தை வீணடிப்பேனா? எது உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைகள் நினைக்கிறார்கள், அம்மா நீ சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டியது தானே, எதற்காக தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு நீ நேரத்தை என்னுடைய நேரத்தையும் சேர்த்து
வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று சில பிள்ளைகள் கேட்கிறார்கள். உன் தாயின் அடிப்படை நோக்கமே என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளைகள் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான். உனக்குள் பொறுமை இருந்தால் நீ பொறுத்து என் வார்த்தைகளை கேட்டு முடித்து இந்த பிரத்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். அப்படி உனக்குள் பொறுமை இல்லாத பட்சத்தில் மட்டுமே என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்க்க எண்ணுவாய். அப்படியானால் என் பிள்ளை, இதனை நீ உடனே புரிந்து கொள்ள வேண்டும். நம் அம்மா நமக்கு எதை செய்ய நினைக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையடைய இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த காலத்தின் கட்டாயம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்து தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்காகவே ஒவ்வொன்றையும் சொல்லித்தர நினைக்கும் இந்த தருணம். என் பிள்ளை, நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. நான் நினைத்தது போலவே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது. பணம் என்ற ஒன்று என் பிள்ளையிடம் இல்லை என்று சொல்லி இந்த மனிதர்கள் உன்னை படுத்திய காயம், இவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை எப்படியாவது நிலைகுலைய செய்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவே இருந்தது. எப்படியாவது உன்னை சோதனைக்கு ஆளாக்கிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன் உன் பிரத்யங்கரா, நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் காலம் அல்லவா. இனிமேல் உனக்கு நடப்பது என்னவாக இருந்தாலும் இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் செய்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ எப்பொழுதும் சரியாகவே உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாது எந்த ஒரு செயலும் இனி உனக்கு நடக்கப் போவது கிடையாது. உண்மை எது, பொய் எது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்களையும், வேண்டும் என்றே உனக்கு காயங்களை உருவாக்கிய இந்த மனிதர்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் ஒன்றுமில்லை. இதற்கு மேலும் உனக்கு சொல்லிவிட எதுவும் இல்லை. நீயாகவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்வது போல நாளை நீ எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த இலை உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே தெய்வங்களுக்குள் வேறுபாடுகள் கிடையாது. எந்த தெய்வங்களையும் நாம் வணங்கலாம். தெய்வம் ஒன்றுதான். அவர்கள் எடுத்த அவதாரங்கள் தான் இங்கு வேறு. அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முடிக்க அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட பெயர்களை கொடுத்து அந்த காரியங்களை அவர்கள் நிறைவேற்ற வந்தவர்கள் தானே தவிர தெய்வம் ஒன்றுதான் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னோடு உனக்காக உன் பிரத்யங்கரா நான் வந்து நிற்பதை போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கு நடக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்லதை நடத்த தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே உணர்ந்த ஒரு நிலை உனக்கு வர தொடங்கி விட்டது. எதையும் புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலையும் உனக்கு வர தொடங்கி விட்டது. தெய்வம் இருப்பதை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டாயல்லவா.
உனக்காக என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள தயாராகு. முடியாது என்று எதையும் நினைத்து விடாது. நாளைய தினம் ஏகாதசியினுடைய விடியல். பெருமாளுக்கு உகந்த துளசி இலை என்பதை தாண்டி துளசி இலை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியதல்லவா? தெய்வ சக்தி நிறைந்த இந்த துளசி இலை நாளை ஏகாதசியினுடைய நேரத்தில் யார் கைகளில் இருக்கின்றதோ அவர்களை விட அதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் பிரித்யங்கரா, உனக்கு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த இலையை தேடி நீ செல்லக்கூடாது. தானாகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நாளை இந்த இலை உன்னை வந்து சேரும் என்பதனைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். அதற்கு நீ செல்ல வேண்டிய இடம் எங்கு தெரியுமா? என் குழந்தையே, நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும். பெருமாள் கோவிலுக்குத்தான் நீ செல்ல வேண்டும் என்று நான் உன்னை ஒருபோதும் கட்டாயப்படுத்தப் போவது கிடையாது. என் குழந்தையே, நீ எந்த தெய்வத்தையும் வணங்கச் செல். பெருமாளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த துளசி இலை நாளை உன் கைகளில் வந்து சேரும். அது தீர்த்தமாகவோ அல்லது அது உனக்கு மிகப்பெரிய பிரசாதமாகவோ கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, எல்லாமுமே ஏதாவது ஒரு காரணத்தினால்தான் நடக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு இதுதான் அர்த்தம். தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாமும் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். இனி அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல்மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரித்யங்கரா சொன்னது போல நாளை நீ கோவிலுக்கு சென்றால் போதும். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்புகின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாம் சரியாக ஒன்றை செய்ய முடிவெடுத்து விட்டோமானால் அந்த விஷயம் நமக்கு சரியான பலனை கொடுக்கும். ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான். நாம் ஆசைப்படுவதை எல்லாமும் நமக்கு நிச்சயமாகவே அது சொல்லித்தரும். நீ விரும்பியது போலவே ஒவ்வொன்றையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நீ யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. பிரித்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலையிலும் உன்னை மேன்மையடைய செய்ய போகிறது. தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பெற நினைக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தடங்கல்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நான் இருக்கும் பொழுது நீ கலங்காதே. இதையெல்லாமும் முடித்து வைக்காமல் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். பெருமாளுக்கு உகந்த துளசி இலை உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தை உனக்கு அள்ளித்தரக்கூடியது. அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த துளசி இலை, தெய்வீக சக்தி நிறைந்த இந்த துளசி இலை நாளை என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எனக்குள் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என்றும் என்றென்றும் உன் அம்மாவின் அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.